தொடர்ந்து அருளாசியுரை அருளிடுமாறு பரன்பாளையம் குருமகா சன்னிதானங்கள் திருவடிகளை வணங்கி வேண்டுகின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணியை உள்ளாது. இன்பமாயது அறாலிடை ஓங்கவும் துன்பமாயது தூரத்துள் நீங்கவும் முன் பராபரன் மொய்குழலோடு அணைந்து அன்பின் ஈன்றதோர் ஆணையை போற்றுவான். பூகாயன் கிளைகூடி எழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவா நாடுக வித்யாகா சுரலோக சிகாமணியே. மேடையிலே வீற்றிருக்கின்ற குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளுக்கும் தமிழ் சான்றோர்களுக்கும் மேடையின் முன்பாக இருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் எங்களுடைய திருமணத்தினுடைய அன்பும் பணிவும் கலந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய ஆதீனத்துக்கு கஜபூசை சுந்தரமடிகள் செய்த ஒரு நன்மையை மட்டும் என்னுடைய வாழ்த்துறையை குறிப்பிட்டு என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்கின்றேன். 13/6/1934 எங்களுடைய ஆதீனத்தை மௌனானந்த அடிகள் ஏற்படுத்தினார். ஏற்படுத்தி 14/3/52 இறைவன் திருவடியை அடைந்தார். அதற்கு முன்னாலே 27/1/52 எதிர்காலத்தில் இந்த மடை எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக ஒயில் சாசனமும் எழுதி வைத்திருக்கின்றார். அதிலே ஒரு 10 நிர்வாகர்களை குறிப்பிட்டு சென்றிருக்கின்றார்கள். 1984 மடம் மிகவும் சீரழிந்து எல்லா பழைய கட்டடங்களும் கீழே விடுகின்ற நிலைமையிலே இருந்தது. அப்பொழுது மடத்து நிர்வாகிகள் ஒரு கூட்டம் போட்டார்கள். அந்த கூட்டத்துக்கு மௌனசாமியுடைய தபத்தின் பயனாக நம்முடைய இந்த ஆதீனத்தினுடைய 3வது குருமகா சன்னிதானம் அவர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். இனி இந்த மடத்தை புதுப்பிக்கிறதுக்கு ஆளிடத்தில் பணம் இருக்குது, அதனால் மடத்தையே பூரா அழிச்சிட்டு தென்னம்பிள்ளை போட்டு விடலாம் என்று ஊர்க்காரர் பேசுகின்ற பொழுது பெரியவர்கள் ஏற்படுத்திய ஒரு சாதனத்தை நாம் அழிய விடக்கூடாது என்று சொல்லி ஈரோடு ஏவி சிற்பண்டு அதிபர் வெங்கடாசல் முதலியார் அவர்களுடைய துணை கொண்டு மடத்தை புதுப்பித்து கொடுத்தார்கள். அப்படி இங்கே கணபதியில் மாருதி பெட்ரோல் பங்க் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் கிட்டு அவர்களுடைய தகப்பனார் மருதாசன கவுண்டர். அவர் இருக்க வரைக்கும் சொல்லுவார், சுந்தரசாமியுடைய தபத்துக்கு மண்ணை தொட்டாலும் பொன்னாகி விடும் சொல்லுவார். இது கணபதி மருதாசல் கவுண்டர் அடிக்கடி சொல்லுகின்ற சுந்தரசாமியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது சுந்தரசாமியுடைய தபத்துக்கு அவர் மண்ணை தொட்டாலும் அது பொன்னாகி விடும் என்று சொல்லுவார். அப்பேற்புடைய தவசிரேசர்கள் தான் எங்களுடைய ஆதீனத்தை காப்பாற்றி கொடுத்தார்கள். ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய ஆதீனம் என்றென்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றது. இன்னும் இந்த தமிழ்நெறி முறையிலே
குடமுழுக்கு நடத்திய கோயில் பொறுப்பாளர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்ய வேண்டிய நிலைமை இருக்கின்றதுனால என்னுடைய வாழ்த்துறையை சுருக்கமாகவே முடித்துக் கொள்கிறேன்.